வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தில் லேகியம் பாருங்கள். இந்த உடம்பு வலி, இடுப்பு வலி, கால் வலி இருக்கலாம், நம்மளுக்கு இது சரியாகும். இப்போ வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கேன் பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இந்த தண்ணி வச்சு நம்ம அடுத்து அரைக்கணும். தண்ணி இவ்வளோ போதும். இந்த மாதிரி வச்சு இது அடுத்து வச்சிடலாம். அடுத்து இது கூட பாருங்கள், கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சுக்கு, இதை வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் ஊற வைக்கணும். இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ இது வந்து ரெண்டையும் நம்ம சேர்த்து அரைக்கணும். நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறின பிறகு வெந்தயம் வந்து நல்லா ஊறணும். நைட்டு ஊறினா காலையில் அரைக்க அந்த மாதிரி இருக்கணும். ஊறட்டும். அடுத்து நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ரெண்டையும் மூடி வச்சிடலாம். நல்லா ஊறின பிறகு எடுத்து இதை அரைக்கணும். எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிட்டு அதே மாதிரி இந்த மிளகு இதுவுமே ஊறிட்டு இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம இந்த தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கருப்பட்டி பாகு ரெடி பண்ணணும். அடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். பாருங்கள், கருப்பட்டி பாகு எடுத்துக்கலாம். பாருங்கள், கருப்பட்டி பாகு எடுத்தாச்சு. ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம கருப்பட்டி பாகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே நம்ம இந்த வெந்தயம் அரைச்சதை போட்டுடலாம். நல்லா இதை அப்படி கரைச்சி விட்டுருங்க. இந்த டைமில் இதில் பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்ல தேங்காய் பாலில் வேகட்டும். வேகி கெட்டி ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாத வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 2 நாள் 3 நாளைக்கு கூட வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து சுக்கு மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.